அடுத்ததாக பிஆர்ஓ யூனியன் சங்க தலைவர் அருமை அண்ணன் விஜய் முரளி அவர்களை நேரத்தை கருத்தில் கொண்டு அவரே வந்துவிட்டார். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பேரரசு அவர்களே, ஆர்வி உதயகுமார் அவர்களை பார்த்தவுடன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தர் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டார். அது நம்பிக்கை தெரியும். ஸோ அவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா, யோகி, அப்புறம் லாரா, அசோக் ராஜ், அதில் நடித்த வைஷ்ணவி, அப்புறம் குணா, அப்புறம் மதுமிதா, கார்த்திக் ராஜா, சிவா, நிறைய பேர் மைண்டில் இல்லை. அதே மாதிரி எடிட்ரு, இந்த படத்தோட எடிட்டரும் டைரக்டரும் ஒரே ஆள் தான், நதி புயல். ஆனால் இதில் நதின்னு வச்சுருக்கிறாரு. இவர் எப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை வந்து ரொம்ப டீப்பாக போய் அதை கடைசி வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஃபங்க்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தார். தினமும் பேசிகிட்டே இருக்கு. இன்றைக்கி காலையில், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த டென்ஷன். இப்போ பத்திரிக்கையாளர்களுக்கும் சரி, எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நிறையா பார்த்துட்டோம். உதயகுமார் சார்லாம் பார்த்துட்டாரு, பேரரசர்லாம் பார்த்துட்டாரு. ஸோ இவங்களுக்கு வந்து இது முதல் படம், அதனால் ஒரு டென்ஷன் இருக்குது. தசை ஆனுவல் எக்ஸாம் எழுதுன மாதிரி. அதே மாதிரி தொகுத்து வழங்கினவர் நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறாரு. சில சமயம் சில தடுமாற்றம் வந்தது. அது முதல் அப்படிங்கிறதுனால இனி போக அவருக்கு நிறையா மேடைகள் கிடைக்கும். என்ன நல்ல வார்த்தைகள்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காரு. என்னையும் நல்லா பாராட்டி எழுதியிருக்காரு. அதனால் ரொம்ப சந்தோஷம். பேர் முக்கியம் இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது காண்டம்னோடனே ஒரு பரபரப்பாக எல்லார் மனசுலேயும் ஒரு கிளுகிழுப்பாக இருந்தது இந்த டைட்டில். எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க. அதனால் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அது படம் பார்த்தோடனே ஒரு சினிமாவை பேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், டைரக்டர் சொன்னில் இருக்கவங்க தப்பாக நினச்சிக்க வேணாம். என்னென்னா, டைரக்டர் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை வாங்குவாங்க லொக்கேஷனில். ஒன்றா சொல்லி போயிட்டு வருவாங்க. அதாவது இது வேணும் அது வேணும் சொல்லும் போது தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் சில அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த டைரக்டர் என்ன கேட்க போகிறாரு, அடுத்து இதுதான் வரும், இந்த சீன் தான் இருக்கும், இதுக்கு இந்த காஸ்டியூம் தேவைப்படுன்னா அலாட்டாக இருக்கான் பாருங்கள், விளையாட்டாக இல்லாமல். அவன் சீக்கிரம் பெரிய டைரக்டர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நதி வந்து எடிட்டராக இருந்து இப்போ டைரக்ஷன் வந்திருக்கிறாரு. நீங்கள் சொன்னதை செய்கிறதுன்னு செக்கு மாடு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓவர்டேக் பண்ணிகிட்டே போயிடக்கூடாது. டைரக்டருங்க கட் பண்ணிடுவாங்க. அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு டைரக்டர் கூடயே திறந்து போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பெரிய ஆளாக வந்திருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் இந்த ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் இப்படி ஒரு டைட்டிலை வச்சு ஒரு பரபரப்புக்காண்டி இந்த டைட்டில் வச்சுருக்கிறாரு. அதை கரெக்டாக அந்த காண்டம் வந்து கரெக்டாக மேக்கப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கே நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். கற்பனை அந்த இடத்துல உடைச்சிட்டார் அவர். ஆளாளுக்கு ஒரு கற்பனையில் இருந்தோம். அதை வந்து இதுக்கு தாண்டா அந்த காண்டம் யூஸ் ஆகுங்கிற மாதிரி கொண்டு வந்து போட்டு உடைச்சார். ஸோ அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா? முதல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி கொண்டு வந்து நிற்கிறதுங்கிறது. சினிமாவுக்கு வந்து அதாவது ஆண் பாவம்னு ஒரு படம் பாண்டியராஜன் டைரக்ட் பண்ண படம் அது. ஆக்சுவலாக அதில் சினிமா பற்றி ஒரு பாட்டு வரும். வந்தன வந்த சனமெல்லாம் குந்தனம் இங்கே இந்திரன் வந்துடும் சந்திரன் வந்துடும் எங்கள் சினிமா தான். என்டிஆர் எம்ஜிஆர் வந்து எங்கள் சினிமா தான். அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சர் எங்கள் சினிமா தான். நல்ல பாட்டு இளையராஜா பாடியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த குறும்படத்தில் சினிமாவை பற்றி உயர்வாக ஒரு பாட்டு இருக்குன்னா அது பேரரசர் எழுதுனது தான். அது வந்து இசையமைப்பாளர் பரணி பாடியிருக்கிறாரு. அவர் பையன் மியூசிக் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பரணியோட பையன் தான் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. பரணி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் மியூசிக் டைரக்டரும் தெரியும். எந்தெந்த பாட்டு ஞாபகம் இருக்குதோ அவர் ஹிட்டான பாட்டு அத்தனையும் அவர் போட்ட பாட்டெல்லாம் ஹிட்டு. அந்த அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். ஸோ அவரோட பையன் இதுக்கு அழகாக டியூன் போட்டு அப்பாவே பாட வச்சு இந்த சாங்கை ஹிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி கிருஷ்ணன் பஞ்சுன்னு ஒரு டேரக்டர் இருந்தாங்க. பராசக்தி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பஞ்சு சார் வந்து எடிட்டராக இருந்து டைரக்டராக வந்தவர்.
அது மாதிரி நிறைய பேர் வெள்ளைச்சாமியிலேருந்து நிறைய பேர் எடிட்டராக இருந்து டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நதிப்பயிலும் எடிட்டராக இருந்து டைரக்டராக வர்றாரு. அவருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதாவது வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா அம்மா தான். கோவில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மா தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவை இவ்வளோ ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து எழுதியிருக்கிறாருன்னா அந்த தொழிலை நேசிக்கிறவங்க தான் அதோட அர்த்தம் புரியும். வெளியிலேருந்து பார்க்குற சினிமா வேறு ஒரு கிளாமராக இருக்கும், ஒரு கவர்ச்சியாக இருக்கும். ஓ, சினிமாக்காரங்க எல்லாருமே இப்படி தாங்கிற மாதிரி இருக்கும். இங்கே தான் இந்த சினிமாவில் தான் கீழே இருக்கவன் மேலே வருவான், மேலே இருக்கவன் கீழே போவான், அது அப்படிங்கிற ஒரு தத்துவம். விஜய் ஒரு படத்தில் பேசியிருப்பார், வாழ்க்கை ஒரு சக்கரண்டா, இன்றைக்கி மேலே இருப்பான் நாளைக்கு கீழே இருப்பான்னு ஒரு டைலாக் ஒரு திருமலை படத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த சினிமாக்காரங்களோட நிலைமையை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து பிஆர்ஓ தான் முதல்ல வந்து ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது, யார் யார் இருக்கிறாங்க செய்கிறாங்கன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வெரி பிகினிங்கில் வந்து சினிமாக்குள்ளே நுழைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்து படம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து எடிட்டருங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் தேட்டருக்குலாம் அனுப்புவாங்க. எந்தெந்த சீன்லாம் கட் பண்ணணும், எதை சேர்க்கணும், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த ரீல் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நான் முதல்ல ஒரு படம் எடுத்தேன் 91 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து. ராமராஜனை ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணேன், மில் தொழிலாளின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெலாம் வீட்டில் கொண்டு போய் தேங்காய் பழம் இந்த ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு செட்டில்மெண்ட்டை வீட்டில் போய் பண்ணிட்டு வந்தேன். அன்றைக்கி செட்டில்மெண்ட்டை என்கிட்ட வாங்கின அத்தனை பேர் பின்னாடி பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்க. இவர் மகாராஜன், இளங்கண்ணன், அப்புறம் நாகராஜ், சூரி, இப்போ வேல்முருகன் கூட அதில் ஒர்க் பண்ணார். எல்லாருமே இன்றைக்கி சினிமாவில் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ என்னென்னா அவங்க தான் ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டேயும் மற்றல மாதிரி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க டைரக்டருக்கு ஒப்பம் திட்டுவார், ஹீரோ திட்டுவாங்க, ப்ரொடியூசர் திட்டுவார், ஆர்டிஸ்ட் திட்டுவாங்க, லைட் பாய் முதல் கூட திட்டிகிட்டு இருப்பான். அதெல்லாம் மீறி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பெரிய ஆளாக வர்றாங்க. அவங்க வந்து ஒரு லட்சியத்தோடு தான் இருப்பாங்க. அதை உதாரணம் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, உங்கள் லட்சியம் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாத இருந்தால் சொல்லி நான் என்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் என் படங்களை நான் 7 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்ரீகாந்த் வச்சு, தினசரின்னு ஒரு படம். இளையராஜா சார் தான் மியூசிக். அதில் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு படம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 6 நாள் ஷூட்டிங் இருக்குது. எதுக்குன்னா அந்த சினிமாக்குள்ளே இருக்கிறது, நான் இப்போ நான் பத்திரிக்காரனாவோ பிஆர்ஓவோ மட்டுமே இருந்திருந்தேன் சினிமாக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களாம் வருவாங்க, மேடையில் உட்காருவாங்க, பேசுவாங்க, இவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு கிளிப்பிங்ஸை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள இன்னராக என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதில் 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. அது போக திரைமறைவு கலைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரு, எக்ஸிபியூட்டரு, மீடியேட்டர்ஸு, பிஆர்ஓக்கள், அந்த 24 கிராஃப்ட்ஸ் இல்லாத ஒரு 12 கிராஃப்ட்ஸ் இருக்குது. ஜிம் பாய்ஸ் முதல் கொண்டு இருக்குது. இத்தனை பேர் சினிமாவை நம்பி தான் இருக்காங்க. இந்த சினிமாக்காரன் மட்டும் காட்டுலேயும் மலையிலையும் மேட்டுலேயும் பனியிலையும் புயல்லையும் எல்லாத்துலேயும் போய் வேலை செஞ்சுருப்பான், குடும்பத்தை மறந்து. அப்படி அவன் மறந்து வேலை செஞ்சால் தான் நீங்கள்லாம் ஏசியில் உட்காந்துட்டு நல்லா கைத்தட்டு ரசித்து படம் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல வரோம். அதனால் இப்போ ஒரு குணா பேசும்போது ரொம்ப டென்ஷனாகி பேசினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது. நீங்கள் வந்து சினிமாக்காரங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, வாரிசுங்கள்லாம் இருக்குது. அவங்களும் ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க. ஒருத்தரை பற்றின விஷயங்களை போடும்போது அதை கொஞ்சம் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் போடலாம். அவங்க சம்மந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட கேட்கலாம், இல்லை பிஆர்ஓட்ட கேட்கலாம், அசிஸ்டண்ட்டை கேட்கலாம். யாராவது ஒருத்தர் விசாரித்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் போகிற ஒரு விஷயம் அந்த சினிமாக்கார குடும்பத்தை எவ்வளோ பாதிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு போகிற போக்கில் ஒரு நியூஸ். ஸோ அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஸோ இதுக்குன்னா எல்லாருக்குள்ளேயும், ஏன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் வந்து சினிமா. நீங்கள் தேர்ந்த ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஊழியராக இருப்பீங்க, போலீஸாக இருப்பீங்க. ஆனால் சினிமாக்காரனும் அந்த தொழிலை பண்ணிட்டு வந்தேன். ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது டைரக்டர் அமீர் சொன்னார், நாங்கள்லாம் பிஆர்ஓக்கெல்லாம் உட்காந்து இங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு ஃபங்க்ஷனில் பொதுக்குழு நடக்கும்போது. ஃபோட்டோகிராஃபரு ஃபோட்டோ எடுக்கும்போது சொன்னார், சார் அங்கேயே இருங்க, நகராதிங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம், எங்களை பார்த்துட்டு போகிறவங்க தான் பெரிய ஆளாக போயிட்டுருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ அமீர் சொன்னார், அதாவது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். நீங்கள் எந்த தொழில் எடுத்து என்னவாக விரும்புகிறீங்களோ அதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதில் எப்படி முன்னுக்கு வரணும்னு பார்க்கணும். இங்கே இருந்துட்டு அங்கே பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த தொழிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னாரு. அருமையான வார்த்தை அது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யணும். அந்த இதை வந்து நதி வந்து கரெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறாரு. நல்ல நேர்த்தியாக இருக்குது டைரக்ஷனு, மேக்கிங் நல்லா இருந்தது.
ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா அவருக்கு வாய்ப்புகளும் நிறையா சந்தர்ப்பங்களும் கிடச்சுன்னா டெஃபினட்டாக பெரிய டைரக்டர் வருவார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தேன். அதில் வந்து கல்லூரி சீக்வன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் துருன்னு அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்டைலாக பேசிக்கிட்டு கவிதைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நேதாஜி டைரக்டர் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், உதயகுமார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல்லூரி சீன்ஸ்க்கு நல்ல இளம் பெண்கள் ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணுங்க. பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஒரு வாரம் தூங்கவே இல்லை நான். அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் இப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வெளில இருக்கணும். அடுத்த நாள் மாற்றிட்டார். இல்லை அது உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொம்பளை கூடவே பொண்ணு கூடவே பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்து தான் எனக்கு, சார் வணக்கம் சார், சார் நான் நல்லா நடிப்பேன் சார் அப்படி. ஸோ பெண்கள் எல்லாமே நம்ம கூட வந்து ஜாலியாக இருப்பாங்க. அப்போ கூட நான் உன்ன மாதிரி தான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். டக்குன்னு கட் பண்ணி விட்டார் அந்த டைரக்டர். இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் பல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள். அந்த வயசு இல்லையா நம்ம வர்ற, அதாவது ஒரு தொழிலில் வந்து நம்ம வந்து கற்றுக்க வர்ற வயசு இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு மாதிரியான ஒரு வாலிப வயசு. அப்படி இப்படி அளப்பாயிர வயசு. அந்த எண்ணங்களில் இந்த காண்டத்துக்கும் இதுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த அளப்பாயிர வயசு. ஆனால் யதார்த்த வாழ்க்கை அப்படியே. இந்த 2-3 பொண்ணுங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இந்த கேரக்டரை தாடிக்காரருங்க அவர் ஹீரோ. நீ அதுக்கு வந்து இவர் ஒரு மேட்ரையே யோசனை பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் உசு பேத்தி விட்ட கடைசியில் போய் பார்த்தா பொசுக்குன்னு இதை கட் பண்ணி இது மேக்கப் போடுறது கடான்னு முடிச்சான் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். என்னடா படம் போய் பார்க்கல, கடைசியில் வந்துட்டு இந்த படத்தை பற்றி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இந்த படத்தை முதல்லையே அவங்க டைட்டில் சொன்னப்போ உடனே உட்காந்துட்டேன், காட்டுறான்னு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக டைட்டில் பார்த்தோன்னே எல்லோரும் படம் பார்ப்பாங்க. இவங்க எழுதினாலும் சரி எழுதாலும் சரி, இவனுங்களை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே தலைவரே, கரெக்டா அப்படின்னு ஒரு படத்தை, குறும்படத்தை பார்த்தோம் அப்படின்னு நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ, அப்படியே நம்மளும் பார்ப்போன்னு எல்லாம் நம்மளும் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தின் டைட்டிலை நீ வச்சுருக்கிற. இதே மாதிரி ஒரு டைட்டில் ஒரு முழு படத்துக்கும் வச்சு ஒரு அடுத்தது ஒரு பெரிய படத்தை, அது யார் நடிக்க வருவாங்கன்னு தெரியாது, நீ சொன்ன அவர் பேரரசு சார் வருவார் நடிக்கிறதுக்கு. அவருக்கு வில்லனாக வேணா நான் வர்றேன். ஒரு நல்லவனை வில்லனாக்கிறதே இந்த சமுதாயத்தில் ஒரு வேலையாக போச்சுனே. சும்மா சுற்றிட்டு இருந்தவனை இந்த படத்தில், கருடன் படத்தில் கூப்பிட்டு, அண்ணன் நீங்கள் அப்படியே வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுங்கண்ணே. ஒரு பக்கம் இங்கே நம்ம சங்கத்து எலெக்ஷனு, இவர்கிட்ட சொன்னால் எங்க ஓட்டெல்லாம் கேட்கணுங்க, இதெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படி இப்படின்னு திட்டுவார். யார் நம்ம செயலாளர். அவர் செயலாளர் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் நிற்கிறார், நான் தலைவர் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் நிற்கிறேன். திடீர்னு தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் முடிவெடுத்து போயிட்டுருக்கும்போது நடிக்க கூப்பிட்டாங்க. அங்கே வேட்டி கட்டினா உடனே பேரரசு ஃபோன், சார் இந்த இதுக்கு யாரை சார் போடலாம்ப்பா, கொஞ்சம் இருப்பா நான் இது நடிச்சிட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு சிக்கல்லையே நடித்த படம். தூரசந்தையில் பார்த்தது அப்படியே, தம்பி நான் என்ன பண்ணேன் அண்ணே, என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணே. அவர் இப்போ இதில் என்னையா பண்ணுறது, நான் என்ன நீங்கள் இயல்பாக வாங்கினேன், அப்படியே நீங்கள் என்ன பேசணும், எல்லாம் மதுரை பாஷையில் பேசுகிறாங்க. நம்ம கொஞ்சம் கோயம்புத்தூர் பாஷையில் பேசிக்கிறேன்ட்டு தான் சும்மா அப்படியே கொஞ்சம் மாற்றி பேசணும். அதை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதில் என்னை பற்றி ஒரு 2 வரி எழுதின எனது நண்பர்கள், எனது உள்ளம் கவர்ந்த கல்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இல்லை அது என்னமோ என்ன பண்ணி விட்டீங்க தெரியும். அவன் மிட் நைட்லலாம் ஃபோன் பண்ணுறான், சார் நான் யூஎஸில் படம் பார்த்துட்ருக்கேன். அவங்க நைட்டில், நம்ம நைட்டு அவனுக்கு டே டைமாக இருக்கு. அவன் மலேசியாவிலேருந்து ஒரு 11 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு படம் பார்த்துட்டு துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அடா இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கா, இதை தப்பு பண்ணிட்டோமே, பேசாமல் டைரெக்ஷனுக்கு வராமல் நடிக்க வந்திருக்கலாமே, அப்போவே 4 பேர் சொன்னாங்களே கேட்காம விட்டோம். ஆக நீ அடுத்த படத்தில் இதே மாதிரி டைட்டில் வைக்கணும்.
இந்த 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 இலக்கண வரம்புக்கு உட்பட்டு அ, அ, அது உட்பட்டு இல்லை இல்லை, நான் சொல்கிறது என்ன கருவோ எடுத்துக்கோ, என்ன கதையோ எடுத்துக்கோ, அதை பற்றி எனக்கு இல்லை. இப்படி ஒரு டைட்டில் ஒரு அட்ராக்டிவாக பாருங்கள். இன்றைக்கி இப்போ வரையிலும் யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு போயிருக்காங்களா ஐயா? இந்த டைட்டுக்கு எவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தியா? அந்த காலத்தில் பலூனை வெட்டி ஒட்டிக்குவாங்க. சிவாஜி அப்பா கூட நான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னார், டேய் இவன் என்னடா மேக்கப்பு, ஒரே படத்தில் ஒரே ஷாட்டு, இவன் ஷாட்டை கட் பண்ணி எந்த படத்தில் போட்டாலும் அந்த படத்தில் அது ஒட்டிக்கும். அந்த க்ளோஸ்அப் முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே மீசை, அதே ஹேர் ஸ்டைலு, அதே இது, இப்படித்தான் நான் நடிக்கிறானுங்க பசங்க. என் படத்தை பார்த்து ஒரு படத்தில் நடந்த நடையை இன்னொரு இடத்துல நடக்க மாட்டேன். ஒரு படத்தில் வச்ச மீசை இன்னொரு படத்தில் வைக்க மாட்டேன். ஒரு படத்தில் வச்ச ஹேர் ஸ்டைல் இன்னொரு படத்தில் வைக்க மாட்டேன். அதான் சிவாஜி. அப்பேற்பட்ட சிவாஜி சொன்னார். அவங்க எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது சொல்கிறேன். ஏன்னா நீ எடுத்திருக்கிற விஷயம் மேக்கப்பு தான் அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு கிளைமேக்ஸில் வந்து நிற்கிது. அந்த மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நீ வந்து அட்ராக்டிவாக யூஸ் பண்ணியிருக்க. ஆனால் அதே மேக்கப்பை, அதை யூஸ் பண்ணி பண்ணுற மேக்கப்பை அது இல்லாத காலத்தில், அந்த காலத்தில் காண்டம்ன்றதே வரல. திருவருட்செல்வர்னு ஒரு படம், சிவாஜி சாருக்கு இங்கே ஒரு சுருக்கம் 3 சுருக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்படிங்கும்போது அப்படியே எல்லாம் தொங்கும். அது எப்படிப்பா போட்டிங்க அப்படின்னா, அதை கேள்ற மகனே என்னார். முட்டை இருக்குல்ல, முட்டையினுடைய ஒயிட் எக்கை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குவாங்களா. வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த மலை வாழைப்பழத்தை உரித்து அந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த தோலுக்கும் அந்த மலை வாழைப்பழத்துக்கு நடுவில் ஒரு இது இருக்கும் இல்லையா, இந்த உரிச்ச அது வந்து கொஞ்சம் அப்படியே அது வந்து நாராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா குழப்பிக்குவாங்க. அப்புறம் இவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா குழப்பிட்டு அதை எடுத்து அப்படியே கட்டி கட்டியாக எந்தெந்த இடத்துல எல்லாம் வேணுமோ எல்லாம் வச்சுக்கிட்டு சீனில் நடிக்கணும். அப்படியே மேக்கப் போட்டுருணும். அப்படியே பக்காவாக அந்த வயசான இடத்துல எல்லாம் அந்தந்த இதை கரெக்டாக வச்சு அப்படி பண்ணிக்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பின்னாடி அவரால் தாங்க முடியாத நாருமா முட்டை பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நாத்தம் வரும், எனக்கே கேவலமாக இருக்கும்டா. திருப்பியும் போய் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பியும் அதே மாதிரி மேக்கப் போடணும். அப்போ என்ன ஒரு பர்ஃபெக்ஷன் அதில் இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சிரிக்கிற மாதிரி ஈஸியான விஷயமெல்லாம் அழகாக சொன்னார் நம்ம பிஆர்ஓ சார். சினிமாவுக்கு பின்னாடி நம்ம படுற கஷ்டங்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதே இல்லை. டேய் அவன் கிடக்கான போன படம் சரியில்லைடா அவனது, இந்த படத்தை ஏன்டா இப்படியெல்லாம் பேசுவானுங்க. அவன் இவன் ஒருமையில் சினிமாக்காரனை பேசுவானுங்க. ஆண்டவன் பரவாயில்ல, கண்ணில் தெரியறது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பேசிக்கல, நம்ம பக்கத்தில் வச்சுட்டே பேசுகிறான்ல, அதுதான் நான் டென்ஷனாக இருக்கு. அதனால் ஒவ்வொரு தொழிலுக்கும் அதுக்கு உண்டான கஷ்டங்கள், அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு குறும்படத்தில் தம்பி யாரோ சொன்னாங்களே, ஒரு நம்ம நடன இயக்குனர் சொன்னார், ஒரு குறும்படத்தில் ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக கம்யூனிகேட் பண்ண முடியும். மற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் வேறு மாதிரி வழிநடத்தி போய், ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது கொண்டாந்து ஒரு கிளைமேக்ஸை வச்சோம் பாருங்கள். அதுக்காகத்தான் நான் வந்து பாராட்டுறேன் இந்த படம். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள், வாழ்த்த வந்திருக்கும் எனது அன்பிற்குரிய தம்பிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இதில் குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா, எங்கள் சினிமா எங்களை வாழ வைக்க வந்த சினிமா அது தங்க சினிமா. என்ன பாட்டு எழுதிருக்கியா, எனக்கு பொறாமையாக இருக்குது.
அவர் சொன்னார், கவிஞர்களில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனால் இவர் ஒரு அரை மணி நேரத்தில் பாட்டு எழுதுகிற ஒரு கவிஞர்னு அது இவர் தான். டக்கு 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 டக்குன்னு எழுதி விட்டுருவார். அதை தம்பி எழுதின எல்லா பாட்டுகளுமே இந்த விஜய்க்கு, குறிப்பாக விஜய்க்கு, அதாவது விஜய்க்குன்னா அவருக்கு வந்து விழும்போல் இருக்குது. பட்ட 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 படன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி திருப்பாச்சியும் சிவகாசியிலையும் அவர் எழுதின பாட்டுகள்லாம் இன்னைக்கு வரையிலும் அந்த 2 படத்தையும் இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு வை அண்ணே, அப்புறம் உங்கள் டேட்டுக்கு நாங்கள் அலையணும்னே. அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டும். பேரரசு இந்த மாதிரி ஒரு நல்ல தம்பியை உருவாக்குறதுக்கு அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்ததுக்கு, ஒரு இயக்குனராக இருந்து அவரை வழிகாட்டியதுக்கு அவர் ரொம்ப நேசிக்கிறார் இவர். ஸோ உண்மையான மனசுக்குள்ளே உண்மையான ஒரு பக்தின்னா இது அப்படித்தான் இருக்கணும். ஒரு நமக்கு சீனியருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். எனக்கும் தான் 4 சீனியர் ஜூனியருக்கு இருந்தானுங்க. என்னை 7:30 மணிக்கே கொண்டு போய் படுக்க வச்சுருவானுங்க. ஏன்டாண்ணா, இல்லை சார் நீங்கள் போய் தூங்கு சார், ரெஸ்ட் எடுங்க சார், மீதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்றவானுங்க. இல்லை பார்த்துக்குவாங்க. ஆனால் அவங்க மட்டும் 2 மணிக்கு தான் தூங்குவானுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நான் கண்டுபிடிக்கவே கூடாதான். இது எப்படி இருக்கு? ஜாலியாக இருப்பானுங்க பசங்க. எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருந்தா நீ ஜாலியாக இருந்திருந்துருக்கலாம், அதை சொல்ல வரேன். ஏன்னா நான் ஷூட்டிங் படப்பிடிப்பில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே 7:30 8 மணிக்கெல்லாம் நான் தூங்கிடுவேன். தூங்க வச்சுருவானுங்க என் அசிஸ்டண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அவனுங்க வந்து பாட்டிலை ஓப்பன் பண்ணுறது. அதுக்கு நான் இடையூறாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவ்வளவு நல்ல மனசோட அப்புறம் அப்போவே எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்தது. இந்த பொன்னுமணி படத்துலேயே நான் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டியது. ஆக்சுவலாக எங்கே நான் நடிச்சிருவனோன்றதில் இவங்க ரொம்ப குறியாக இருந்துட்டானுங்க. சார் வேணாம் சார், கரெக்டாக வீட்டில் போய் சார் நடிக்கிறேன்ற ரன்னி, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்படி இப்படியெல்லாம் சொல்லி பிட்டை போட்டு, இந்த தரணின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் செய்யார் ரவி, இந்த மாதிரி என்னை ரொம்ப நேசிக்கிற இவங்க நம்மளுக்கு அப்போவே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நான் வேறு ஏதோ ஹீரோ ஒரு ராமராஜன் சார் மாதிரி நான் எங்கேயாச்சும் ஒரு 4 பாட்டு பாடிட்டு ஜாலியாக சுற்றிருப்பேன். உனக்கு அந்த ஆசை இருக்கா? இருந்தாலும் தப்பு இல்லை. நீ இந்த டைட்டில் வைக்கும்போதே உனக்கு ஏதோ ஒரு மேட்டர் இருக்கியா, ஒர்க் அவுட் ஆகிடுவேன். வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நதி அவர்களை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து அன்புலங்களுக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக இயக்குனர் சங்க தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள், ஏன்னா அவர் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார். அதை முடிச்சுட்டு இங்கே வந்ததே நதிக்காகத்தான். ஏன்னா அவர் என்னை கூப்பிட்ட விட அவர் தான் அதிகமாக கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவர் வந்தால் ஆமாம் அவர் வந்தால் தான் நிறைவாக இருக்கும், அவர் வந்து நிறைவாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து நிறைவாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், வந்ததுக்கு விதைச்சிட்டாரு. ஆமாம், நீங்கள் அடுத்த படம் சீக்கிரம் இயக்கணும், அதில் ஒரு உதவிக்கிற பணிபுரிவார். இப்போ எனக்கும் அவங்க கூட உதவிக்கிற பணிபுரியும் ஆசை வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஒரு உதவிக்கிற வந்து ஒரு இவ்வளோ ஜாலியாக இயக்குனர் 8 மணிக்கும் தூங்க வச்சுட்டு 2 மணி வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னா கொடுத்து வச்சே உதவிக்கிற அவங்களாம். அந்த குடும்பம் எனக்கு இல்லை, நமக்கு யாருக்குமே இல்லை. நதி, நீ வந்து பாவம் பண்ணுற, ஏன்னா எனக்கு உதவி வைக்கணும் வந்துட்டு பாரு. அடுத்த படம் இதுக்காகவே ஒரு படத்தை இயக்கணும், நம்ம 2 பேரும் சேர்த்துருவோம் போய். ஆமாம், நம்ம லைஃப்பை எப்போ தான் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஆமாம், அப்புறம் இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நதி சொல்லும்போது எனக்கு நெடுவாக இருந்துச்சு. ஆடா காண்டம்னு வச்சுருக்காப்புலையே, மக்கள் வேற மாதிரி நடிச்சிருவாங்களே, அது தண்டம் வச்சு நான் சொல்லி பார்த்தேன். சரி, நம்ம வந்து
அவருடைய படைப்பு, அவர் படைப்புக்கு தலைப்பு வைக்கிறது அவருடைய பொறுப்பு, கடமை, அவர் விருப்பம். ஆமாம் ஆமாம். சொல்லி பார்த்தேன், எப்படிப்பா யாராவது கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்றது? ஆமாம், காண்டம். ஆமாம், அப்போது காண்டம் கண்டம் குறும்புனால சொல்லும்போதே மாதிரியா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவர் தெளிவான ஆள். நான் ஒருத்தன் தான் வரலாமா இருக்கேன். தலைவரும் வரமாக இருக்கார், இவரும் வரமாக இருக்கார். இந்த மாதிரி டைட்டில் வச்சா தான் ஒரு கவனம் வரும். ஆமாம்மா, அவன் காண்டம் டைட்டில் வச்சுருக்காங்களே அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நினப்பில் இங்கேயே இருக்கு அவருக்கு, நம்ம எஜமானுக்கு. சொல்லுங்க எஜமா, சொல்லுங்க மாதிரி அவருக்கு இங்கேயும் ஞாபகம் வந்திருக்கு. என்னடா காண்டம் வச்சாங்களே, என்ன கதையாக இருக்கும், என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு எஜமானையே இழுத்து கொண்டு வந்திருக்குன்னா காண்டம் பவர்ஃபுல் தான். அப்புறம் சில டைட்டில் வந்து அது இங்கிலீஷ் வச்சாலும் அது இங்கிலீஷில் தெரியாது. சிலது நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தையாக தெரியும். சில டைட்டில் வந்து இப்போ ஜென்டில்மேன், அது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் டைட்டில் தான், ஆனால் நிறைய பழக்கப்பட்ட வார்த்தை. காட்ஃபாதர், இந்த மாதிரி வார்த்தை நிறைய பழக்கப்பட்ட, அதிகமாக பழக்கப்பட்ட வார்த்தை வந்து அது இங்கிலீஷ் வச்சாலும் அது இங்கிலீஷில் தெரியாது. அது மாதிரி காண்டமா காண்டம் விற்கிற மாதிரி ஆகிட்டு கேட்டேண்ணா. காண்டங்கிறது அது இங்கிலீஷ் வச்சா தான் கரெக்டு. அவர் சொன்ன மாதிரி ஆணூர் வச்சுங்களே, அது வேறு மாதிரி போயிடும், ரொம்ப பச்சையாக போயிடும் அது. அப்பப்போ சிலதெல்லாம் உள்குத்துலாம் பண்ணுவார் அவர். அதை ஃபுல்லாக கேட்டுறாத, சில விஷயங்கள் கேட்கணும் அவர்கிட்ட, சில விஷயங்கள் உஷாராயிடணும். ஓகே. ஆறு இந்த காண்டங்கிறது இங்கிலீஷ் வச்சா தான் கரெக்டு. அதில் டைட்டில் வந்து எல்லாருக்கும் டைட்டில் பார்த்து உள்ளே போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் நன்றி. ஏன்னா சில இதில் எழுதும்போது நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து திருப்பாச்சியில் ஹீரோ விஜய், அவருக்கு ஒரு ஓப்பன் சாங் எழுதணும். சிவகாசிலையும் விஜய் தான் ஹீரோ, அவருக்கும் அறிமுக பாடல் எழுதணும். நம்ம அசோக் ராஜ் தான் நம்ம பாட்டு எழுதி டெம்போவில் போட்டுருவோம், அதை ஆட வச்சு அது விஷுவலில் பவர் ஏற்றுவார் அவர். எல்லா படத்துலையும் அவர் தான் ஓப்பனிங் சார். ஆமாம், நம்ம திருப்பதியில் நம்ம அஜித் சார், திருப்பதி வந்தால் திருப்பம் பாடல். தருமபுரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓப்பனிங் சாங் எழுதணும். ஒவ்வொரு படங்கள்லேயும் ஒவ்வொரு ஹீரோவுக்கு அறிமுக பாடல்கள் அவங்கள புகழ்ந்து பாடுறது, அவங்களுக்காக எழுத சாங் நிறைய எழுதணும். விஜய்க்கு எழுதணும், அஜித்துக்கு எழுதணும், விஜயகாந்துக்கு எழுதணும், அர்ஜுனுக்கு எழுதணும், எல்லாம் எழுதணும். ஆனால் இவங்களும் ஹீரோ. இந்த ஹீரோக்கெல்லாம் ஹீரோ யார்? சினிமா. எல்லா ஹீரோக்கும் ஹீரோ சினிமா தான். அப்போ இத்தனை ஹீரோக்கு நான் பாட்டு எழுதின விட நான் சினிமா பாட்டு எழுதின பாருங்க, அதுதான் நிறைவு, ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம சினிமாவுக்கு ஒரு தாயை புகழ்ந்து பாடுற மாதிரி, ஒரு தந்தையை புகழ்ந்து பாடுற மாதிரி, நம்ம வணங்குற தெய்வத்தை புகழ்ந்து பாடுற மாதிரி, அந்த ஒரு ஃபீல் தான் என் சினிமாவை பற்றி நான் எழுதியது. இன்னொன்று நிறைய பேர் இருக்காங்க, இந்த சினிமாவை இழிவாக பேசியே பொழப்பு நடத்துறது, சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமாவை இழிவாக பேசுகிறது. அது ஒரு பொழப்புன்னு ஒரு பொழப்பு. அதில் ஒரு வார்த்தை வச்சுருப்பேன், சேரவாரி இறைச்சாலும் சந்தனமாக மணக்கும்ட்டு. நீங்கள் சினிமாவை பற்றி யார் என்ன வேணால் நீங்கள் கேவலாக பேசுங்க, இழிவுபடுத்துங்க, அது உங்களையும் வாழ வைக்கும். அதான் சினிமா. சினிமாவை இழிவாக பேசணும்னு வாழ வைக்கிறது தான் சினிமா. அது மாதிரி நமக்கு ஒரு முதல் பட தயாரிப்பாளர் சாமி மாதிரி தான், தெய்வம் மாதிரி தான். நமக்கு போராடுற காலத்தில் யார் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தெய்வம் மாதிரி தான். அவங்க யார்? சினிமாக்காரன் தானே.
பிடிச்ச சினிமாக்காரன் தான், ஹீரோவும் சினிமாக்காரன் தான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நன்றி கடனாக நம்ம ஒரு வார்த்தையாக சொல்கிறத விட அது ஒரு பதிவாக ஒரு பாடலாக எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு கிடைத்த பாக்கியம். அதை நான் கேட்டால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நான் பாட்டு எழுதுனதை விட இங்கே திரையில் போகும்போது 2-3 பாடல் வரிகளுக்கு இங்கே கைதட்டல், சில விசில் வந்துச்சு. அப்போ அது பாடல் வரிக்கான கைதட்டல் இல்லை, சினிமா நேசிச்சுருக்காங்க, சினிமா உசுராக நினச்சிருக்காங்க, அதனால் கைதட்டுறான், விசில் அடிக்கிறான்னா எப்படி வரும்? தான் சார்ந்த திரைத்துறையை அப்படி அதுக்கான வரிகளை போடும்போது கைதட்டானா சினிமா நேசிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த கைதட்டல் கேட்கும்போது நமக்கு சந்தோஷம். சில சந்தோஷங்கள் தான் நமக்கு மனசுக்கு முழுமையான ஒரு திருப்தியை கொடுக்கும். அந்த மாதிரி திருப்தி தான் இந்த பாடலுக்கு அமைஞ்சது. இன்னொன்று, நதியை பற்றி ஒன்று சொல்லணும். ஒரு வகையில் நானும் அவரும் ஒரு ஒன்று தான், ஒரு ஒற்றுமை இருக்குது. நான் உதவி இயக்குனராக சரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சில டேரக்டர் போய் பார்த்துருவோம், மறுநாள் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறது, பார்க்கவே முடியாது. பார்க்குறதுக்கு பல மாதம் ஆகும். நம்ம பார்ப்போம், அவங்க பார்க்க உள்ளே போயிடுவாங்க, ஆஃபீஸில் போயிடுவாங்க அப்படியே. அப்போ எனக்கு ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பா வேறு சொல்லிட்டு வந்துட்டோம், 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காரு. 1 வருஷம் எங்கேயாவது ஹஸ்பண்டில் சேர்ந்துட்டா ஓகே, இல்லைனா ஊருக்கு வந்துட்டார், ஜாமீனில் விட்ட மாதிரி. அப்போ இது வேறு, அங்கே ஒரு டைம் பாம் மாதிரியே போச்சு. 1 வருஷம் இதுக்குள்ளே சேரணும், அப்படியே போய்க்கணும். என்னடா எங்கேயும் சேர மாதிரி நம்மளுக்கு தென்படலை. அப்போ சினிமாவில் ஏதோ ஒரு பிடிமானம் வேணும், சினிமாவில் ஏதோ ஒரு இதில் நம்ம ஃபஸ்ட் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு நான் உதவி இயக்குனர் சேர்றதுக்கு முன்னாடி நான் உதவி எடிட்டராக பணி புரிஞ்சேன். சோலைக்குன்னு ஒரு படம், அதில் நான் உதவி இயக்குனர், உதவி எடிட்ரு. நான் சினிமா ஏதோ ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணணும், அதில் எடிட்டர் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ராமநாத சார்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகிட்டோம். அது மாதிரி இவரும் உதவி இயக்குனராக சேர வந்தவர் தான், இயக்குனர் கனவோடு வந்தவர் தான். இந்த ட்ராவலில் சரி ஏதோ ஒரு இதில் ஒரு கட்டுமரத்தில் ஏறிடுவோம் அப்படின்னு ஏறின கட்டுமரம் தான் எடிட்டிங். என்னுடைய எல்லா படங்களுக்கும் எடிட்டர் வந்து ஜெய்சங்கர் சார், திருப்பாச்சி எல்லா படம் அவர் தான். அப்புறம் 3ஆவது படத்துலேருந்து இவர் ஜாயின் பண்ணார் நதி. அப்போ யாராவது நம்ம கவனத்தை ஈர்ப்பாங்க, ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டோ இல்லை ஒரு எடிட்டர் அசிஸ்டண்ட்டோ, இப்போ டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்க. யார் நம்ம கவனத்தை ஈர்க்கிறாங்களோ அவன் உண்மையான உழைப்பாளி, நேர்மையான உழைப்பாளி. அவன் சில பார்ப்பான், சில கேமரா அசிஸ்டண்ட்டில் 7-8 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் மேலே அவன் பார்வைப்படும், அடிக்க அவன் பேர் அவன் கூப்பிட்டு கேமரா சொல்லுவான். அவன் யாருன்னா அவன் தான் சினிமாவில் உண்மையாக சினிமா உயிராக நினச்சி உழைக்கிறவன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ஏன்னா ஜெய்சங்கர்கிட்ட அவர் ஒர்க் பண்ணும்போது இவர் பக்கம் கவனம் திரும்புது. ஏன்னா இப்போ ராப்பகலா விடிய கூட உட்காருவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பை, ஏன் உழைப்பு எப்படி வரும்னா நம்ம நேசிக்கிற தொழிலை நம்ம பண்ணால் தான் அந்த உழைப்பு வரும். நம்ம பிடிக்காத தொழிலை பண்ணும்போது அந்த உழைப்பு வராது. அதனால் இவர் சினிமாவை உயிராக நினைக்கிறாரு, அதனால் அந்த உழைப்பு வந்திருக்கு. அந்த உழைப்புக்கான அந்த நேசத்துக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த காண்டம். இந்த காண்டம் உன் தொழில் பாதுகாப்பு, அந்த காண்டம் வேறு எதுக்கு பாதுகாப்பு, இந்த காண்டம் நதியின் தொழிலுக்கு பாதுகாப்பு. என்ன கண்டிப்பாக. அப்புறம் நிறைய பேர் பேசுனாங்க, இந்த சினிமா பற்றிய ஒரு குறும்படங்கிறனால நான் சிலதை பேசி ஆகணும். இங்கே மேலே இருக்க எல்லாருமே இப்போ ஆதிஷ் பாலா,
அவருடைய அந்த நேசம், சினிமாவை நேசிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்க ஏதோ பண்ணியிருக்காரு அவர். குறும்படம் பண்ணுறாரு, ஒரு ஆக்ட் பண்ணுறாரு, குறும்படத்திலே ஒரு புதுமை பண்ணி எப்படி கவனத்தை ஈர்க்கணும். எப்பவுமே ஒரு கலைஞன் இருக்கிறன்னா மக்கள் கவனத்தை எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான கலைஞன். ஏதோ பண்ணோம், ஏதோ ஒரு ஒரு பொழுதுபோக்கு பண்ணோம், ஒப்பேற்றணும் அப்படி இல்லை. ஒரு விஷயம் அவன் கவனத்தை ஈர்க்கணும். உட்காருங்க. யோகி சார், அவர் மாஸ்டரு, வெறி உண்டவர். அவர் சாப்பிட்ட மாலை உத்தராசம் போட்டு உட்காந்துருக்காரு. உள்ளே விட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி அவர் அப்படி பண்ணுவார். இது என்ன நான் சொல்கிறேன், எல்லாருமே சினிமா நேசிக்கிறவங்க. ஒரு கதாநாயகனை பற்றி, கரண்ட் இருக்குன்னு பற்றி வதந்திகள் கிசுகிசு வரும், இயல்பு அது. அது எப்போவுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து, சிவாஜி காலத்துலேருந்து, இப்போ ரஜினி காலம், கமல்ஹாசன், விஜய், அஜித், கிசுகிசு வரும். அது சில விஷயம் வச்சு அவங்கள பாதிக்காது. அவங்களே அதை கலந்து போயிடுவாங்க, பிரச்சனை நினைக்க மாட்டாங்க. ஒரு கதாநாயகனை பற்றியும் ஒரு கதாநாயகியை பற்றியும் கிசுகிசு வரும் பொழுது அவர்களே அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். இது சினிமாவில் இது சகஜம் அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க. நான் அப்படி எழுதுறது தப்பு இல்லை, விட்டுலாம். ஒரு கதாநாயகி ஒரு 10 வருஷமாக சினிமாவில் பயணித்து நடித்து, அதுக்கப்புறம் அவங்க யாரையோ ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைலாம் பிறந்து அதுக்கு பேர் வச்சு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. இப்போ போய் அந்த கதாநாயகி ஆரம்ப காலத்தில் எந்தெந்த நடிகருடன் தொடர்பில் இருந்தார். கேவலம் அல்ல, கேவலம் தானே அது. ஒரு பெரிய நடிகர், அவருக்கு பையனோ பொண்ணு பிறந்து பேரம்பத்தி எடுத்தாச்சு. பேரம்பத்தி எனக்கு +1 +2 படிச்சிருக்காங்க. இப்போ இந்த நடிகரை குறிப்பிட்டு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு எந்த நடிகரை தொடர்பில் இருந்தார், இந்த நடிகை இப்படி பண்ணி அவர் ஏமாற்றிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செய்தியில் போடும்போது இந்த பேரங்க படிப்பாங்க இல்லையா, பொண்ணுங்க உங்கள் அம்மாவை பற்றி எழுதும்போது நீங்கள் அந்த பொண்ணுக்கு 10 வயசு 12 வயசு இருக்குது. நம்ம அம்மாவை பற்றி இப்படிலாம் எங்கள் அம்மா இருந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு இன்றைக்கி மீடியாவில் எப்படி இருக்குது, இன்றைக்கி எல்லாம் பார்க்குற மற்ற எனக்கு செல்லுலேருந்து எல்லோரும் பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த ஒரு நடிகை பற்றி, கல்யாணம் ஆகி குழந்தைகள் உள்ள நடிகை பற்றி யூடியூப்பில் போடும்போது அதை அந்த பசங்க அந்த நடிகையோட குழந்தைகளை பார்க்குங்கிறது நமக்கு மைண்டில் வேணாமா நம்ம தாத்தாங்க பேரன் நடிகரை பற்றி இப்போ எழுதும்போது அவன் பேரன் பார்ப்பான்னு தெரிய வேணாமா? இது நாட்டுக்கு ரொம்ப அவசியமா? இது என்ன சொல்ல வரிய? இது என்ன தேசப்பற்றா? இது என்ன நாட்டுப்பற்றா? சினிமாவில் நான் இப்பவும் சொல்கிறேன், கரெக்டில் நடிகர் இருக்காங்க, இப்போ எழுதுங்க, குழப்பம் நடத்துங்கலாம், பிரச்சனை இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு நீ ஆரம்பிச்சுடுவாங்க, போன ஜென்மத்தில் இவர் எப்படி இருந்தார் அது. ஆமாம், இந்த நடிகர் போன ஜென்மத்தில் இங்கே இந்த இவங்களோட தொடர்பு இருந்தார், அதெல்லாம் கலருவாங்க. இப்போது தயவுசெய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்கள, அவங்க பற்றி தயவுசெய்து எழுதாதீங்க ப்ளீஸ், விட்டுருங்க. நமக்கு பொழப்பு வேணுமா, கரண்ட்டில் இருக்க எழுதிங்க ப்ளீஸ். உதயகுமார் சார் பற்றி எழுதுங்க, என்னை பற்றி எழுதுங்க. ஏன்னா இவர் அதெல்லாம் ஈஸியாக எடுத்து போயிடுவார். அது இப்போ எழுதக்கூடாது. அவருக்கு ஒரு பொண்ணுலாம் இருக்குது. இப்போ கரண்ட்டில் உள்ள நடிகர்களை பற்றி, டேரக்டரை பற்றி, லோகேஷை பற்றி எழுதுங்க. அவரும் கல்யாணம் ஆச்சுல, எல்லாம் கல்யாணம், நம்ம தான் வந்து கல்யாணம் ஆச்சு. அது வதந்திகள் எல்லாமே தயவுசெய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தை குட்டியோட பேரப்பிள்ளையோடு இருக்கிறத பற்றி தயவுசெய்து நம்ம எழுத வேணாம் அப்படிங்கிற ஒரு சினிமாக்காரனாக என்னோட பொதுவாக இது நான் ஒரு சாய்ஸ். ஏன்னா அப்படி முழுசாக திருந்த மாட்டாங்கல்ல, கொஞ்சமாக திருத்துவோம். என்ன ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிறவனை அப்புறம் ஆஃப் அடிக்க வச்சு, அப்புறம் குவார்ட்டர் அடிக்க வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக திருத்துவோம். அது மாதிரி இது கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அது வந்து ரொம்ப அவங்களோட இல்லாமல் அவங்க சந்ததிகள்லாம் பாதிக்கப்படும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா பேசணும் வந்தாச்சு. இப்போ அந்த நடிகையோட பொண்ணு அது ஸ்கூலுக்கு போகுதுல்ல, அது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, நடிகை பற்றி எழுதும்போது அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்ப்பாங்களே சார், பார்ப்பாங்கள்ல, அந்த நிலையிலேருந்து யோசிச்சு பாருங்க சார் ப்ளீஸ். அப்போ யாரை பாதிக்குது? அந்த குழந்தை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்க உங்கள் அம்மா இப்படியா அப்படின்ட்டு சந்ததி ஏன் கெடுக்கிறியே? அதுலேயும் விஷத்தை பாய்ச்சிருங்க. ஏன்னா இந்த படத்தை கதை அப்படி. சினிமான்னா சொல்லுவான், சினிமா எல்லாம் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், அது கிடைக்கும், பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. அவன் ஒழுங்காக தான் இருந்தாவன் ஹீரோ. ஃபஸ்ட்டு நவராத்திரி சிவாஜி கணேசன் நடிக்கிறான். 3 கட்டப்பு 4 கட்டப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு. நல்லா தான் இருந்தாவன். இவங்க உசுப்பேத்தி சினிமா அப்படின்னா உள்ள ஆசை வந்துருச்சு. ஓகே, தனியாக ஒரு பொண்ணு மாட்டினா அதுதான் மனைக்கு நினச்சிக்கிருக்காப்புல. அது இல்லை. சினிமாவில் சொல்கிறேன், ஆண்களை விட பெண்கள் சினிமாவில் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப பொறுப்பாக ஒர்க் பண்ணுறவங்க. அது மேக்கப் பண்ணாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், இப்போ வந்து பாருங்கள் இங்கே சொல்கிறேன், ஆண் அசிஸ்டண்ட்டோட ஒரு பெண் அசிஸ்டண்ட்டு கரெக்டாக இருப்பாங்க. அப்படி இருக்காங்க சினிமாவில் பெண்கள்லாம். யார் வந்து பெண்களை இழிவாக பேசிக்கிறீங்க? அதனால் இந்த சினிமா அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒரு கற்பனை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். எல்லா தொழிலிருந்து எல்லாமே ஒரு தொழில் தான். காவல்துறை இப்போ சவுக்கு சங்கரா கைது பண்ணியிருக்காருல, அவங்க தான் சவுக்கு சங்கர். காவல்துறை அப்படின்னா அது ஒரு தொழில், காவல்ங்கிறது தொழில் தான். அப்போ காவல்துறையில் பெண் காவலர்களை அவர் எளிதாக பேசலதில் அவர் வேறு மாதிரி ஒரு தாட்டில் போய் மாட்டிக்கிட்டார். ஒரு பெரிய அதிகாரியை குற்றச்சாட்டு சொல்லி போய் அதை சொல்லிட்டார். அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு காவல்துறையில் ஒரு பெண் அதிகாரிகளை பற்றி தவறாக ஒரு நம்ம தோன்ற அளவுக்கு பேசினார். அதனால் தூக்கி வச்சிட்டாங்க. என்னை காவல்துறையும் ஒரு தொழில் தான், சினிமா துறையும் ஒரு தொழில் தான். நீங்கள் காவல்துறையில் பேசினாக்கா அவர் தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா, சினிமா துறையில் எவ்வளோ பெண்களை கேவலம் பேசணும் அதை தூக்கி உள்ளே வைக்கணும் சார். எத்தனை மேடையில் பப்ளிக் மேலே பேசியிருக்காங்க நடிகள்லாம் ஐட்டம் சொல்லலையா? என்ன பண்ணீங்க அவங்கள? நான் காவல்துறையும் ஓகே, சினிமா துறையும் ஓகே, விவசாயம் ஓகே, எந்த துறையாக இருந்தாலும் சரி, பெண்களை ஒருத்தங்க பேசினான்னா தூக்கி உள்ளே வைங்க அவங்க. அதுவும் சினிமா துறை நடிகன்னா அவங்க என்னமோ உலகத்துக்கு தத்து விட்டு நினைக்கிறாங்க இவங்க. எப்படி காவல்துறை சார்ந்த பெண்ணை ஒரு இழிவாக பேசினதுக்காக ஒருத்தர் தூக்கி உள்ளே வச்சிங்களோ, அதே மாதிரி இனிமேல் சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகை பற்றி யாராவது இழிவாக பேசுனா இதே மாதிரி தூக்கி உள்ளே வைங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது இந்த காண்டம் குறும்படம் நம்முடைய இந்த மாதிரி இந்த இழிவாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் இந்த காண்டம். யாரெல்லாம் சினிமா இழிவாக பேசுகிற தப்பாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாடம் தான் காண்டம். இப்படி ஒரு சினிமா நேசிக்கிறதுனால தான் இந்த பாட்ஷா படத்தை சொல்லுவாங்கல்ல, நாட்டின் நரம்புலாம் முறுக்கு இருந்தவங்க அடி அடித்தாங்க. அது மாதிரி சினிமாவில் இந்த அளவுக்கு நேசித்த ஒரு ஆளெல்லாம் இப்படிலாம் எடுக்க முடியும். வாழ்த்துக்கள். இன்னும் குறும்படம் அடுத்து பெரும்படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். இது என்னோடய முதல் மேடை, அதனால் ஒரு சின்ன தயக்கம். சினிமா இது 13 வயசில் எனக்கு வந்த ஒரு சின்ன ஆசை. அதை பிடிக்கிறதுக்காக தான் சென்னை தேடி வந்தேன். சென்னை வந்த முதல் நாளே என்னை சினிமா ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் முதல் நாளே நான் சினிமாக்குள்ளே கால் எடுத்து வச்சேங்கிறதால பயம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருந்தேன். ஏன்னா 2003 சில பல காரணத்தால் சென்னை வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அப்போ வீட்டில் சொல்லாமல் ஓடியான்ட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க, சிவப்பிரகாசம். அவரையும் ஃபோன் நம்பரும்
மட்டும்தான் தெரியும், பேர் ஃபோன் நம்பர் தான் தெரியும், அவரை தெரியாது. எங்கள் ஊருக்கார அண்ணன். அவர் அழைச்சிட்டு வந்து எப்படியோ பிடிச்சி வந்துட்டேன். கிளம்பி போகும்போது எதுக்குடா வந்த, எதுவும் சொல்லாமல் வந்துட்டியா அப்படின்னு ஒரு திட்டினாங்க. எங்கடா ஊருக்கு அனுப்பிடுவாரோன்னு பயத்தில், இல்லைண்ணே சும்மா லீவு அதனால் வந்தேனே அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சைக்கிளில் அழைச்சிட்டு வர்றார். முதல் நாள் சினிமா எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே வந்தேன். எங்கள் அண்ணன் சொன்னார், டேய் இதாண்டா கேப்டன் வீடு அப்படின்னாரு. என்ன முதல் நாளே ஏற்றுக்கொண்ட கலைத்தாய்க்கு நன்றி சொன்னது இல்லாமல் அவளுக்காக உண்மையாக இருக்கணும், உழைக்கணும்னு நினச்சேன். இன்னவரை அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில எப்பயும் போல் சினிமாவில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதை தாண்டலைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சில பேருக்கெல்லாம் சில நன்றி சொல்லணும். அதனால் எனக்கு சரியாக பேச தெரியாது, இருந்தாலும் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதேமாரி நான் முத சினிமாவுக்கு காரணமாக இருந்தது கே.எஸ். ரவிக்குமார் சார். ஃபஸ்ட்டு அவர் நடிகர் நினச்சிட்டு அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். ஒரு 10th படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர்ப்பா அப்படின்னாங்க. ஐயோ டேரக்டரா, அப்போ அவர் நடிகர் இல்லையா அப்படின்ட்டு. டேரக்டர்னால் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 8வது 9வதுலேயே. அதனுடைய விளைவு தான் சினிமா தேடி வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தேடல் போகும்போது நிறைய ஏமாற்றங்கள் அப்படி இப்படி பிடிச்சி அப்படியே வந்துட்டு எட்டிங் படித்து விழுந்தேன். என் சொந்தம் கூட அப்படி பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே முறையாக சென்னை வந்து எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் சார், பேரர் சார். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா சென்னை வந்து அப்போ ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. பல கஷ்டப்பட்டு எப்படியோ அசிஸ்டன்ட் எடிட்டராக பிடிச்சிட்டேன். அப்போ ஒர்க் பண்ணும்போது சாரு கொடுத்தாங்க. அப்போ மேடம் சொன்னாங்க, ஏங்க அவர் சம்பளம் எவ்வளோ வாங்குறதுன்னு தெரில, வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்தா அவரோட போத்திக்கிட்ட வருவாங்க, அதனால் தைக்கிறதுக்கு சேர்த்து காசு கொடுங்க அப்படின்னோடனே சார் டைலரையும் வர வச்சு தைக்கிறதுக்கு காசு கொடுத்து எல்லா உதவியும் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு ஃபீல் எனக்கு. நான் அந்த எனது கலைத்தாயின்னு போகிறதுக்கு காரணம் வெறும் வார்த்தை அல்ல, அது என்னோடய உணர்வு. என் ஸ்க்ரீனில் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன், என்னோடய சினிமாவின் தந்தை கே.எஸ். ரவிக்குமார், தாய் பேரரசு அப்படின்னு. அதுக்கு காரணம் சொல்கிறேன். தந்தை ஒரு வித்துலேருந்து உருவாக்குறவன் தந்தை, ஆனால் அதை பாதுகாக்கிறவ தாய், அந்த கருவை பாதுகாக்கிறவ தாய். கே.எஸ். ரவிக்குமார் சாரால் நான் சினிமாவுக்கு கிளம்பி வந்து பேரரசு சாரால் கொஞ்சம் நான் வளர்ந்தேன். சார் நிறைய இடத்துல என்னை பற்றி நிறைய சொல்லுவாங்க, சார் நிறைய அப்படி வருவா சார், இப்படி வருவா சார், செம்மையாக பண்ணுற சார்னு சொன்னேன். சார் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாற்றணுன்னு போராடுங்க சார். அதனோட விளைப்பாடு தான் சார் இந்த மேடை. என்னை நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் என்னை நிறையா வேகமாக ஓட வச்சுருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. காண்டம் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஏன் இந்த வச்சோம்னா காண்டம்னு, சினிமாவில் இதுதான் ஒரு இடத்துல மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது சினிமாவில் காண்டத்தின் பயன் என்ன, அதை பற்றி உணர்த்துருங்கிறது தான் ஆசை. ஏன்னா நிறையா ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்கப் அது இதுன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரில, சினிமாக்குள்ளே நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா எடுத்து சொன்னால் போதுங்கிறதால முதல் முயற்சியாக நாங்கள் வந்து மேக்கப் டீமை ஒரு ஹைடன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு நானும் நண்பர் சிவாவும் நானும் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை பற்றி பேசணும். அப்படியே பேசி 2 பேரும் இது பண்ணி கொண்டு வந்துட்டோம். அது இந்தளவுக்கு வந்து நிற்குதுன்னா அதுக்கு என்னோட உழைத்த சக நண்பர்கள், சிவா, அது கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நண்பர்கள் சில பேரை மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ரவி அண்ணா, MP ரவி அண்ணா, ஆவடி ரவி அண்ணா, ரோஷன்
பரத்குமார், சசி அண்ணா, சசியன் சசி, பிரகாஷ் அண்ணா, அப்புறம் எனக்காக சப்போர்ட் பண்ண எங்கள் சித்தி வந்திருக்காங்க சார், 2 பேர் எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் எனக்கு மிகப்பெரிய, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இவங்கள் ப்ளஸ் நீங்கள் தான் காரணம். இன்னும் நான் மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், அதை நான் அடுத்த படத்தில் காப்பாற்றுவேன். எங்கள் சார் இத்தனை நாள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுனேன். அது அடுத்த டைட்டில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாதிரி வைக்கிறேன் சார். பெரிய அளவு நீங்கள் அதுக்கான அர்த்தத்தை தேடி ஓட வைக்கிறேன் சார். எல்லாரையும் இல்லை சார், அந்த டைட்டில் இது பண்ணுறதுக்காக சார். ஓகே, தேடல் வைக்கிறேன் சார். அது ஏன் இந்த பேர் வச்சாங்க, ஏன்னா இந்த ஒரு கதைக்கான கருவை உருவாக்குறது தான் வேலை. சார் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எஜமான் அப்படின்னு வச்சுருப்பாங்க, சின்ன கவுண்டர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது கதாபாத்திரத்தினோட பவர் என்ன, வில் பவர், அந்த வில் பவருக்கான டைட்டில் வைக்கணும். ஸோ இந்த கதைக்கான வில் பவர் காண்டம் தான், அதனால் வச்சோம். ஒவ்வொரு படத்தினோட கருவோட வீரியம் என்னங்கிறத காட்டுறதுக்கான டைட்டிலாக அடுத்தடுத்து வைப்போங்கிறத நான் உறுதி கொடுத்துக்கிறேன் சார். எனக்காக வந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், எனக்கு சப்போர்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், அதே மாதிரி நான் எடிட்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா என்னோட மொத்த இயக்குனர்களுக்கும் என்னோட நன்றி. மாஸ்டர் கூட எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அசோகராஜா மாஸ்டர். கச்சேரி ஆரம்போது இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுவேன், தடுமாறுவேன் கடன்னு. யோ என்னாச்சு, நல்லா தானே ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் என்னாச்சுன்னு. இல்லை மாஸ்டர், அது 2 ஃப்ரேம் அப் பண்ணுங்க, 2 டவுன் பண்ணுங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், அப்பு டவுன் தெரியாமல். அதுக்கெல்லாம் நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுத்த மாஸ்டருக்கும் நன்றி, அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது இசை வெளியீட்டு விளையாட்டுக்கான குறும்பட விளையாட்டு விளையாட்டு, சாரி